நரேந்திர மோடியினுடைய அணுகுமுறை என்பது இந்தி அலையன்ஸை உடைப்பது, ராகுல் காந்தி தோற்கடிப்பதை தவிர கடந்த 10 வருடங்களாக நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு செய்தது பல. அப்பேற்பட்ட நரேந்திர மோடியை சிபி ராதாகிருஷ்ணனை, கொங்கு நாட்டினுடைய தலைவரை, துணை ஜனாதிபதியாக ஆர் வெங்கட்ராமனுக்கு அடுத்தது ஒரு தமிழர் வருகிறார் என்றால் அது ஒரு மிக திருப்பம். 40 எம்பிக்கள் இருக்கிறார்கள் தமிழகத்தில் இருந்து, 13 லோக்சபா, 18 ராஜ்யசபா எம்பிக்கள், 57 எம்பிக்கள் சேர்ந்து ஆதரவு தந்து சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றால் தமிழகத்திற்கு ஒரு மாபெரும் புகழ். சிபி ராதாகிருஷ்ணனுக்கும் நரேந்திர மோடிக்கும் இருக்கக்கூடிய மிக 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 நெருக்கமான உறவு இன்று வெளிப்படையாகிவிட்டது. சிபி ராதாகிருஷ்ணன் தமிழகத்திற்கு நன்றாக செய்வார். இருப்பினும் ராஜ்யசபாவை ரவுடிகள் இடையே இருந்து, திருடர்களிடமிருந்து எப்படி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை மேய்க்க போகிறார் என்று தெரியவில்லை. அது பார்லிமெண்ட்டை மூர் மார்க்கெட் ஆக்கிட்டாங்க, ரங்கநாத் தெரு ஆக்கிட்டாங்க. எப்படி ரங்கநாத் தெருல போன உடனே நீ கடைப்பில் 2 ரூபா காத்திரிக்காக 2 ரூபா கத்துறாங்க பாருங்க. அதை விட மோசமா இருக்குது பார்லிமெண்ட். நான் பார்த்த கல்ல தண்ணீர் வருது விக்ரம். பார்லிமெண்டை கெடுத்தது ராகுல் காந்தியும் திமுகவும் இந்தி கூட்டணியும் தான். நடைமுறைகளை அந்த சஞ்சய் சிங்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கள் ரவுடி மாதிரி பிஹேவ் பண்றாங்க பார்லிமெண்ட் உள்ள. ஹூலிகானிசம். அவர் எதுக்காக பொதுமக்கள் 8 கோடி தமிழர்கள் எதுக்காக 40 எம்பிக்களை தேர்ந்தெடுக்கிறது? காங்கிரஸ் ஜெயராம் ரமேஷ் படித்தவர், வெள்ளை காலர், ஒயிட் காலர் ரவுடி சொன்னா அவர் ஒத்துக்கலாம். அவ்வளவு மாதிரி ஒயிட் காலர் அவ்வளவு நாசமா பண்றாங்க தமிழ்நாடு ராஜ்யசபாவை. நான் பார்த்த 40 வருடங்களாக பார்த்த ஒவ்வொரு செங்கல் பார்லிமெண்ட் என்கிட்ட பேசுங்க. 40 வருடம் என்னுடைய கால், கை, உடம்பு தேய்ந்தது என்றால் அந்த நாடாளுமன்ற கட்டிடத்தை எனக்கு எத்தனையோ எம்பி தெரியும். ஒரு எம்பி 2 எம்பி இல்லை. ஆனா அவங்க எல்லாம் செய்வது துரோகம். தமிழக 8 கோடி மக்களுக்கு செய்த துரோகம் 40 எம்பிக்கள். எங்க ஓட்டு சோரின்னு சொல்றீங்களே, எப்படிங்க 40 பேர் வின் பண்ணாங்க? அதை காங்கிரஸ் தன்னுடைய ஒரு பலிக்கடா வாக்குகள் ராகுல் காந்தியை வைத்துக் கொண்டு அதுக்கு திமுக எங்க வால் பிடிக்கணும்? ஒன்னே ஒண்ணுங்க, தமிழ்நாட்டுல ஆவண கொலைகள் இருக்கின்றன, தெருக்கு தெரு கொலை நடக்கிறது. அதையெல்லாம் திமுக காரன் பேசாட்டாலும் வேற யாரா பேசினாங்கன்னா அது பண்ணாம இல்லையோ. தமிழ்நாட்டு எத்தனை பிரச்சனை இருக்குது, பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது. அதையெல்லாம் கண்டிப்பாக சிபி ராதாகிருஷ்ணன் பிரதிபலிப்பார். திமுக என்பது நீண்ட நாள கட்சி, ஆனால் இது சிக்கி கொண்டு விட்டது. நரேந்திர மோடி போட்ட வலையில் திமுக எனகட்ட கேட்ச் 22 சிச்சுவேஷன் வந்துட்டாங்க. ஹெச் ராஜா பெயர் பல ஆண்டுகளாக இருக்கிறது. நரேந்திர மோடியினுடைய இந்தி பேச்சுகளை தமிழகத்தில் மொழிபெயர்ப்பார். ஹெச் ராஜா வயதாகிவிட்டது, சீனியர் தலைவர். அவருக்கு கவர்னர் பதவி தருவது என்று முடிவு செய்து விட்டார்கள். திடீரென்று 2 கவர்னர் தமிழ்நாட்டிலிருந்து ஓய்வு பெற்று விட்டார்கள். ஒன்னு இதா கணேசன், அனந்த சிபி ராதாகிருஷ்ணன். சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னராக இல்லை என்றாலும் துணை ஜனாதிபதியாகிவிட்டார். அவரும் கவர்னராகத்தான் இருந்தார் மகாராஷ்டிராவில். ஆக 2 தமிழர்களுக்கு 2 தமிழர்களை போட்டாக வேண்டும். நரேந்திர மோடி ஒண்ணுதான் போடுவார். என்ன, சிபி ராதாகிருஷ்ணன் வைஸ் பிரசிடென்ட் ஆயிட்டதுனால அந்த ஒருவர் கண்டிப்பாக ஹெச் ராஜாவாகத்தான் இருக்கும். அதுதான் டெல்லியில் நானும் கேள்விப்படுகிறேன். வரப்போங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார். அவருக்கு நிச்சயம் கொடுக்க போறாங்க. யாருக்கானு தெரியுமா ராதாகிருஷ்ணன் கிடைக்கும்னுட்டு? அவர் பொறுமையா இருந்தாரு, அண்ணாமலை மாதிரி அதிகமா பேசாது இருந்தார். ராகுல் காந்தி ஓடி ஒடிபவர், பயந்தாங்கொள்ளி, போதாத குறைக்கு ஜெயிலுக்கு போக தயார் என்று நேஷனல் ஹெரால்ட் கேஸில் மார்த்தட்டிய நரேந்திர மோடிக்கு எதிராக நேஷனல் ஹெரால்டில் நாங்கள் ஃப்ராடு செய்யவில்லை என்று சொன்ன ராகுல் காந்தி, ஜெயிலுக்கு போக தயார் என்று ஊர்வலம் போன ராகுல் காந்தி அடுத்த நாளே பெயில் வாங்கிட்டார். வி சார்வரக்கை பற்றி மார்தட்டி பேசினார், அவர் ஒரு துரோகி என்று. ஆனால் மறுநாள் கொண்டு போய் மன்னிப்பு கேட்டார். அருண் ஜேட்லியிடம் மன்னிப்பு கேட்டார். நாடாளுமன்றத்தில் ராஃபேலை பற்றி பேசினார்கள். சுப்ரீம் கோர்ட்டில் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்டார். ஆக மொத்தம் மன்னிப்பு கேட்பது என்பது ராகுல் காந்தியுடைய தலையாய கலையாகி விட்டதனால் ராகுல் காந்தி பற்றி அதிகமாக பேசாதிருப்பது நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது. ராகுல் காந்தி அரசியல்வாதியாக கருதாதீர்கள். அவர் ஒரு அமெரிக்கனுடைய ஏஜென்ட், ஜார்ஜ் சோரோஸினுடைய ஏஜென்ட், சைனா ஏஜென்ட் என்று தான் பாஜகவினர் டெல்லியில் பரவலாக சொல்லுகிறார்கள். அது என்னுடைய கருத்து அல்ல. மொத்தம் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க மாட்டார், ராகுல் காந்திக்கு கொடுக்க மாட்டாங்க. எனினும் ஞானேஷ்குமார் என்று சொல்லக்கூடிய முக்கிய தேர்தல் அதிகாரி, அவருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில்
நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து இம்பீச்மெண்ட் செய்து அவரை பதவியிலிருந்து விலக வைக்கிறேன் என்று சம்பதம் கட்டி கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி. அவர் செய்வது, ராகுல் காந்தி இது மாதிரியான ஒரு செய்வது தவறு. ஏன்னா ஜனநாயக ரீதியாக உங்க மேல குறை சொல்லணும். கிரிமினல் ஆக்ட் பண்ணக்கூடிய ராகுல் காந்தி நேஷனல் ஹெரால்டில் 90 கோடி ரூபாய் எடுத்துக்கொண்டு இடியில் சிக்கிக்கொண்டு பெயிலில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இது மாதிரி செய்வது தவறு. ஒரு கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட் எது இருந்தாலும் சபாநாயகர் மீது அவங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாங்க, ஜெகதீப் தங்கர் மீது, அப்புறம் லோக்சபா ஸ்பீக்கர் மீது, ஓம் பிர்லா மீது. இப்ப ஞானேஸ்வர் குமார் மேல பண்றாங்க. ஞானேஸ்வர் குமார் என்று பெயர் இருப்பதை ஜாதி போட்டு சொல்றாங்க. ஞானேஸ்வர் குப்தா என்று காங்கிரஸ்காரர்கள் சொல்ற ஜாதி பெயரை அடிக்கிறார்கள். அவ்வளவு ஆத்திரம். ஏன் தெரியுமா? அவங்க நரேந்திர மோடி அந்த பதவியில உட்காரக்கூடாது, பிரதமர் பதவியில் இவங்க வந்து உட்கார்ந்து விடணும். அந்த ஆத்திரம், கோபம், ஒரு வீழ்ச்சி, மனசுக்கு இருக்கு குழப்பம், வைத்தெரிச்சல், வேர்வை கொட்டுது. ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல பேசினார்னா கையை கட்டிண்டு ராணுவ தலைவர்களுக்கெல்லாம் கை கட்டி விட்டார் நரேந்திர மோடி. போர் என்றால் பாகிஸ்தானை திம்சம் செய்திருக்க வேண்டும் ஓரா அடிச்சார் ஒரு காலையில போட்டு. ஆனா மத்த அந்த ராணுவ தலைவர் சொல்லிட்டாரு எங்க கை கட்டவே இல்லைன்னு. அது எலெக்ஷன் ரேலியில எல்லாம் வந்து இப்ப தமிழ்நாடு எலெக்ஷன் ரேலி நடக்கிற மாதிரி ஏபிஎஸ் போற மாதிரி அவர் போறாரு. நாளைக்கு விஜய் மாநாடு நடத்துற மாதிரி அவர் நடத்துறாரு. அவ்வளவுதானே. ராகுல் காந்திக்கு என்று ஒரு பெரிய ஒரு இது இல்லாம, ஏன்னா ராகுல் காந்திக்கு உண்மையிலே சொல்ல போனால் நிதானம் இல்லாதவர் அவர். பாருங்க, நான் ஒரு போட்டோ உங்களுக்கு அனுப்புறேன். ராகுல் காந்தி நின்றுட்டு போறாரு, தேஜஸ்வி யாதவ் கார் ஓட்டுறாரு. பேக் சீட் டிரைவர் பண்றதுதான் ராகுல் காந்திக்கு வேலை. ராகுல் காந்தி தன்னிச்சையாக ஒண்ணுமே அவர் போய் சொல்லிட்டு ஓடி போடுவாருங்க. அவர் வந்து என்ன பண்ணுவாரு. அதை தவிர 2002-3 வருடங்களில் சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து ஒரு பேன் அறிக்கை வாங்கி இருக்கிறார், ஒரு பெண்மணி கற்பழித்ததாக. ஆக மொத்தம் சுப்ரீம் கோர்ட்டே அவர் மீது பல கருத்துக்களை தெரிவித்து அவருக்கு 2-3 பாஸ்போர்ட் இருப்பதாக சொல்லுகிறார்கள். சுப்ரீம் கோர்ட்டே கேட்டுட்டாங்க, அவர் சீரியஸ் இந்தியன் என்று. ஆக மொத்தம் இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி ஓட்டு சோரின்னு சொல்றாரு பாருங்க. அந்த ஓட்டுச்சோரி இருந்தது மூலமாக வட இந்தியாவில் 40 சீட்டுகளில் போட்டதால் நரேந்திர மோடி பதவியில் உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஓட்டு திருடி போட்டு இருக்கிறார்கள் என்று. இவர் எப்படிங்க ஜெயிச்சாரு? இவங்க தங்கச்சி எப்படிங்க ஜெயிச்சுது? பிரியங்கா காந்தி எல்லாத்தையும் விட்டுருங்க. 40க்கு 40 கொண்டு வந்தாரு மு.க. ஸ்டாலின் போது 8 கோடி தமிழர்களை அவமானப்படுத்துகிறாரா ராகுல் காந்தி? இல்ல மு.க. ஸ்டாலின் அவர்களாகப்படுத்துகிறாரா? ஓட்டு சோரிங்கிறாரு. அப்போ கருணாநிதியினுடைய மகன் மு.க. ஸ்டாலின் ஓட்டு சோரி பண்ணவரா? கேட்க மாட்டாங்களா? நாடாளுமன்றத்தில் ஒரு அசிங்கமான சம்பவம் நடைபெற்றது. அருண் நேரு என்று சொல்லக்கூடிய கே.என். நேருடைய மகன் எம்பி, அவர் கேள்வி கேட்க ஆரம்பித்தார். அவருடைய கேள்வி எண் 1 ஆக இருந்தது. 1. சபாநாயகர் ஓம் பிர்லா 11 மணிக்கு அருண் நேரு கொஸ்டின் பூச்சியே அப்படின்னு விட்டாரு. அங்க அமளி நடந்தது ஓட்டுச்சோரியை பத்தி. அந்த அமளி நடந்தது போது அருண் நேரு எழுந்தாரு. பின்னாடில இருந்து 2-3 பேர் டே உட்கார்றான்னு உட்கார வச்சுட்டாங்க. தமிழ்நாடு நலன் பற்றி கேள்வி கேட்பதை தமிழக எம்பிக்களை உட்கார வைத்து அவரை அமைக்கியது, அவருடைய குரல் வலையை நெருக்கியது சட்டவிரோத செயல். 8 கோடி தமிழ் மக்களுக்கு செய்த துரோகம்.